பிஆர்பி, ஜிஎஃப்சி இந்த ரெண்டு ஹேர் ட்ரீட்மெண்ட்ல எது வந்து பெஸ்ட், எதுல முடி நல்லா சூப்பரா வளரும், ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இதை வந்து நான் சும்மா சொல்லல, நானே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேஷன்ஸ் கிட்ட பிஆர்பி, ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட்ல பண்ணிருக்கேன். ஒன்னொன்லி எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும், எதுல ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு நான் பார்த்த என்னோட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து சயின்டிபிக் டேட்டா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் பிரசென்ட் பண்றேன். நான் டாக்டர் முத்து பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே நம்மளோட ஓன் பிளட் எடுத்து பிளட்ல இருந்து ஒரு சில செல்ஸை செப்பரேட் பண்ணி தலையில் இன்ஜெக்ட் பண்ற ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். இப்படி இதை தலையில் இன்ஜெக்ட் பண்றதுனால நமக்கு முடி நிறைய வளர்ந்து வருது. இதுதான் இந்த ட்ரீட்மெண்டோட பேசிக்கான கான்செப்ட். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா இதுக்கான சயின்டிபிக் பேக்ரவுண்ட் என்ன, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இப்போ நம்ம பிளட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிளட்ல வந்துட்டு 4 காம்போனன்ட்ஸ் இருக்கும் பொதுவா. ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் அண்ட் பிளாஸ்மா. இது 4 சேர்ந்து உருவானதான் வந்து நம்மளோட பிளட். சோ இதுல இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசியை விட்டுட்டு தனியா இந்த பிளாஸ்மாவையும் பிளேட்லெட்டை மட்டும் பிரிச்செடுக்கிற ஒரு மெத்தட் தான் வந்துட்டு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. சோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க கையில இருந்து ஃபர்ஸ்ட் பிளட் எடுப்பாங்க. பிளட் எடுத்துட்டு அந்த பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வச்சுட்டு சுத்துவாங்க. இந்த மாதிரி ஸ்பின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து டியூ டு கிராவிட்டி பிளட்ல இருக்கிற ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் வந்து தனித்தனியா வந்து செக்ரிகேட் ஆயிட்டே வரும். இதுல டபிள்யூபிசியும் ஆர்பிசியும் விட்டுட்டு பிளாஸ்மாவையும் பிளேட்லெட்டை மட்டும் ப்ராப்பரா பிரிச்செடுத்து அதை தலையில் இன்ஜெக்ட் பண்ற ட்ரீட்மெண்ட் தான் வந்து பிஆர்பின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த பிஆர்பி எப்படி வேலை செய்யுது, எப்படி இதனால முடி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஆர்பி இருக்கிற பிளேட்லெட்ஸ் தான் இதுல முடி வளர்றதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ இந்த பிளேட்லெட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இயற்கையாவே நிறைய வந்து growth ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த growth ஃபேக்டர்ல எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நமக்கு தெரியாம இங்கே அடிப்படுது, காயம் ஆகுதுன்னா அந்த காயம் ஃபாஸ்டா ஹீல் ஆக இருக்கு, அந்த காயம் ஆடுறதுக்கு இந்த growth ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த growth ஃபேக்டர்ஸ் பிளேட்லெட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வந்து அதை தனியா பிரிச்செடுத்து அதை வந்து நம்ம தலையில இன்ஜெக்ட் பண்றோம். அப்படி தலையில இன்ஜெக்ட் பண்ணும்போதும் இந்த பிளேட்லெட்ஸ் இருக்கிற growth ஃபேக்டர்லாம் போய் அந்த முடியை வளர வச்சு நமக்கு வழுக்கையான இடத்துலயும் வந்துட்டு முடி வளர வைக்குது. இதுதான் பிஆர்பியோட கான்செப்ட். இப்ப ஜிஎஃப்சிக்கு வருவோம். ஜிஎஃப்சி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜிஎஃப்சியும் பிஆர்பி மாதிரியே தான், சேம் உங்களுக்கு கையில இருந்து பிளட் எடுப்பாங்க. பிளட் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வந்து தலையில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பாக்குறதுக்கு உங்களுக்கு கிளினிக்கலா நேரில் பாக்குறதுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஜிஎஃப்சில என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர்பி இருக்கிற ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் நிவர்த்தி பண்ணி வந்ததுதான் வந்து ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பிஆர்பி நமக்கு வந்துட்டு தேவையில்லாத செல்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு பியூரா பிளேட்லெட்டும் பிளாஸ்மா மட்டும் இருக்காது, அது கூட கொஞ்சம் ஆர்பிசி மிக்ஸ் ஆயிருக்கும், டபிள்யூபிசி மிக்ஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டாக்ஸிக் மாதிரி தான் எடுத்துக்கணும், இதெல்லாம் கழிவுகள் மாதிரி தான் எடுத்துக்கணும். அதனால வந்து முடி வளர்றது கொஞ்சம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு பிஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அதுல பிளேட்லெட்ல இருக்கிற growth ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சா, பிளேட்லெட்ல growth ஃபேக்டர் நிறைய இருந்தாலும் அந்த growth ஃபேக்டர் எல்லாம் ப்ராப்பரா வெளியே வந்து அது முடிக்க போய் சேர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல்லா இருக்கும். வேற ஜிஎஃப்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஃப்சி ப்ரிப்பேர் பண்ணும்போதே நமக்கு வந்து இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா குவீஸ் ஆயிடும், ஃபுல்லா வந்து பிதுங்கி பிரேக் ஆயிட்டு பிளேட்லெட் இருக்கிற எல்லா growth ஃபேக்டர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே வந்துடும். ஸோ பிஆர்பியோட கம்பேர் பண்ணும்போது அந்த growth ஃபேக்டர்ஸோட அளவு, ஓகேங்களா, முடிய வளர வைக்கிற growth ஃபேக்டர்ஸோட அளவு வந்து ஜிஎஃப்சில இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்னால தான் வந்து பிஆர்பியோட ஜிஎஃப்சி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலான விஷயம். பட் ரியல் லைஃப்ல பிராக்டிக்கலா இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், பிஆர்பியில் வளர்றத விட நிஜமாலுமே ஜிஎஃப்சியில் நிறைய முடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப இந்தியாவில் இருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் நீங்க எந்த கிளினிக் போயிட்டு, எந்த ஹேர் கிளினிக் போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாலுமே எல்லாருமே பிஆர்பி இருக்கு, ஜிஎஃப்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே சேம் கம்ப்ளைண்ட்டை இப்ப நீங்க யூஎஸ் போயோ இல்ல யூகே போயோ சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்துட்டு ஜிஎஃப்சின்னு சொன்னீங்கன்னா ஜிஎஃப்சினா என்ன அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேற பிஆர்பி வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். இன்டர்நேஷனலா நீங்க எந்த கண்ட்ரி போனாலும் பிஆர்பிங்கிற ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் ஜிஎஃப்சி வந்து இந்தியா தவிர உலகத்துல மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து கிடையாது. எஸ்பெஷலி வெல் டெவலப்டு ரிசர்ச்ல ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிற எந்த கண்ட்ரிலயும் வந்துட்டு இந்த ஜிஎஃப்சிங்கிற ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஜிஎஃப்சிங்கிறது அப்புறம் எப்படி இந்தியாவில் மட்டும் இருக்கு அப்படின்னு பார்த்தா இது இந்தியாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஆல்ரெடி பிஆர்பின்னு சொல்லி மார்க்கெட்டிங் வைஸ் வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே பிஆர்பி ப்ரொவைட் பண்றாங்க, நம்ம கிளினிக் யூனிக்கா காட்டணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சில பீப்புள் வந்து உருவாக்குனது, ஒரு சில கம்பெனிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து ஜிஎஃப்சி. பியூரா வந்து இதுக்கு சயின்டிபிக்கா எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. இது சயின்டிபிக்லி வந்து ஒரு ப்ரூவன் ட்ரீட்மெண்டே கிடையாது, ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்னு தான் சொல்லணும், ஓகேங்களா. அவங்களுக்கு பிஆர்பி வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பழசாயிடுச்சு, அது சொன்னா இப்ப யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்டு வரணுமே இவங்களே மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்த ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஜிஎஃப்சி. ஈவன் நீங்க வந்து லிட்டரேச்சர் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கலாம், சயின்டிபிக் டேட்டா ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு ஜிஎஃப்சி முடி வளர வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ரூஃப் இருக்காது. மிஞ்சி போனா ஒரு 4-5 ஸ்டடி பண்ணிருப்பாங்க. அதுவும் பார்த்தாலும் சுத்தி இந்தியாக்குள்ள இந்தியன் டாக்டர்ஸ்
சொன்னது, இல்லைன்னா இந்த ஃபார்மா கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்தியாக்குள்ள பண்ணது, இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் இருக்குமே தவிர இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ட்ரீட்மெண்ட் கிடையாது. சரிங்க, அப்படின்னா ஜிஎஃப்சில முடி வளராதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. என்னதான் இது ஸ்டாண்டர்டைஸ் இல்லைனாலும் பிஆர்பியில் வளர்ற மாதிரியே வந்து ஜிஎஃப்சிலே வந்து முடி வளரும். பட் இருந்தாலும் இந்த ஜிஎஃப்சில என்னென்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஆர்பி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட், ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிஆர்பி ப்ராப்பரா எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஈவன் நான் ஒரு டாக்டர் இருக்கேன், எனக்கு ப்ராப்பரா எப்படி பண்றதுன்னு தெரியலனா கூட நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற புக்ஸை ஸ்டடிஸ் எடுத்து பார்த்தேன்னா இவ்வளவு ml பிளட் எடுக்கணும், அதே மாதிரி இந்த கெமிக்கல் இருக்கிற டியூப்ஸ்ல தான் வந்து பிளட்டை கலெக்ட் பண்ணணும், இந்த ஸ்பீடில் வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும், இந்த ஸ்பீட்ல வந்து ஸ்பின் பண்ணணும், அந்த மாதிரி பிஆர்பி இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்துட்டு இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ மோர் ஆர்லெஸ் வந்து பிஆர்பி வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண முடியும். வேற ஜிஎஃப்சிங்கிறது அப்படி கிடையாது, இவங்களா கிரியேட் பண்ணதே இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து இதுதான் ப்ராப்பர், இதுதான் பக்கான்னு சொல்லி எதுவும் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனி அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனி வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து இதுல தான் நல்ல ரிசல்ட்ஸ் வரும், ஏன் டியூப்ல தான் நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு கிளைம் பண்ணிக்குவாங்க. அந்த கிளினிக்ஸ் உங்ககிட்ட அதே தான் சொல்லுவாங்க. அந்த கம்பெனி என்ன சொல்லி அவங்கள்ட்ட வித்தாங்களோ அதே தான் அந்த கிளினிக்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நாங்க ஸ்பெஷலான டியூப் யூஸ் பண்றோம், இதுல வந்து அதை விட நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற பாதி ஜிஎஃப்சி டியூப்ஸ் வந்து பிஆர்பி அளவுக்கு பொட்டன்டா இருக்குமா, பிஆர்பி அளவுக்கு முடிய நல்லா வளர இருக்குமான்னு கேட்டா அது டவுட்ஃபுல் தான். அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபோ இல்ல ஸ்டடிஸோ எதுவும் வந்து கிடையாது. இது தவிர ரெண்டுக்கும் வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, பிஆர்பி ஜிஎஃப்சிக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி பிஆர்பியை விட ஜிஎஃப்சி பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெயின் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஆர்பி பண்ணி முடிச்சு ஒரு 1 or 2 days வந்து லேசா ஸ்வெல்லிங், வீக்கா இருக்கிறது, பெயின் இருக்கிறதுலாம் இருக்கும். ஜிஎஃப்சில இந்த வீக்கம் பெயின்லாம் வந்து லேசா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் ஜிஎஃப்சிக்கு இருந்தாலும் பிராக்டிக்கலா பார்த்தோம்னா வந்து பிஆர்பிக்கும் ஜிஎஃப்சிக்கும் வந்துட்டு பெரிய சயின்டிபிக்கா பெரிய ஒரு அட்வான்டேஜோ பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டோ எதுவும் வந்து கிடையாது. ஸோ அல்டிமேட்டா நாளைக்கு நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பிஆர்பி பண்ணாலும் ஜிஎஃப்சி பண்ணாலும் கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. உங்களுக்கு எது அஃபோர்டபுளா இருக்கு, உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் நம்பி ஏமாற வேண்டாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்யூ.